வல்ல இறைவன் இந்த ஜும்மாவுடைய நேரத்தை இந்த சமூகம் அன்றாடம் இந்த வாரத்திற்கு தேவையான அறிவுரைகளை, எச்சரிக்கைகளை, வழிகாட்டுதலை, நெறிமுறைகளை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக இந்த ஃபர்லான 4 ரக்காயத்தை குறைத்து கொண்டு, நீங்கள் எனக்காக 4 ரக்காயத்து கொள்வதை 2 ரக்காயத்தாக குறைத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு பயனுள்ள வழிகாட்டுதலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் தன்னுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி தந்திருக்கிறான். இறைவன் தன்னுடைய நேரத்தை இந்த அடியார்களுக்காக கொடுத்திருக்கிறான். அதற்குரிய என்ன அர்த்தம் என்பதனை இந்த சமூகம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை, பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன ஆகுமோ அதைத்தான் இன்னைக்கு இந்த சமூகம் அடைந்து கொண்டிருக்கு. நாம் அன்றாடம் என்ன பேச வேண்டும் என்பதனை இப்பொழுது இருக்கக்கூடிய சைத்தான்கள் முடிவெடுக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேசம் என்பது பக்கத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சீனா, ஆப்கானிஸ்தான், நேபாள், மியான்மர் என்று சொல்லக்கூடிய பர்மா என்ற நாடுகளை தரைவெளியிலே பங்கு போட்டுக் கொள்கிறது. எல்லை கோடுகளை அமைத்து இருக்கிறது. கடல் எல்லையிலே பங்கு போட்டிருக்கக்கூடிய 2 நாடுகள் இலங்கை மற்றும் மாலத்தீவு. கடலிலும் கரையிலும் பங்காளிகளாக இருக்கிறது. இதுல இவர்கள் பாகிஸ்தானை மட்டும் மிகப்பெரிய எதிரியை போல சித்தரித்திருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே நமக்கு பகிரங்கமான, ஆழமான, உறுதியான, இன்று வரை பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை, 10,000 மக்களை பலி கொடுத்த நாடு என்று சொன்னால் சீனா தான். ஆனால் அவர்கள் அதை புறந்தள்ளிவிட்டு முஸ்லீம் நாடு என்பதற்காக மட்டுமே இந்த பாகிஸ்தானை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு விதத்தில் அவர்களும் காரணமாக இருக்கிறார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குறை புத்தி உள்ளவர்களும் அங்கே ஏதேனும் அரசியல் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே இந்தியாவின் மீது பலியை போட்டு ஏதேனும் ஒரு மிஷனை நடைமுறைப்படுத்துறது. உடனே அங்கே அரசியல் தேர்தல் நடைபெறும், அங்கே அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அங்கே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள், பல நேரங்களில் வெற்றி பெறுவார்கள். அதே போல இங்கே இருக்கக்கூடிய சைத்தான்கள் அப்படி காரியங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேர்தல் வரும் பொழுதெல்லாம், அவர்களுக்கு இங்கே பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாகிஸ்தான் மேல ஒரு மிஷன் நடத்துகிற மாதிரியும் அதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதில் வெற்றியும் அடைந்து கொள்கிறார்கள் பல நேரங்களில். இன்றைக்கு அந்த பகல்காம் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. உலக நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் என்பது காஷ்மீர்ல குல்காம், புல்வாமா, சோஃபியன், புதுகாம், ஸ்ரீநகர், கந்தர்பால், பாண்டிபுரா, பாராமுல்லா, குப்வாரா போன்ற பிரபலியமான மாவட்டங்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு மிக முக்கியமான சுற்றுலா தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீரில் வாழக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு சொன்னா 1 கோடி பேர். சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை 2 கோடி. அவர்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் வருவதை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் நடந்தது எத்தனாம் தேதி? 22ஆம் தேதி. 19ஆம் தேதி இந்தியாவுடைய பிரதமர் காஷ்மீருக்கு சென்று வந்தே பாரத்தினுடைய ரயிலை கொடியசைத்து துவக்கி வைக்கக்கூடிய புரோகிராம் அங்கே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரக்கூடாது, இங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது. அப்போ ஏற்பாடு செய்யப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படுகிறது. பிரதமர் வரவில்லை. அப்படியானால் எந்த அளவிற்கு பிரதமரே வர முடியாத அளவிற்கு ஒரு பெரிய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சுன்னா அப்போ அந்த இடத்துல அந்த ஏரியாவில் எவ்வளவு கிடுக்குப்பிடியான பாதுகாப்புகள் இருந்திருக்கும். பிரதமரே வரவிடலப்பா இவங்க. அதனால சண்டை போட்டு சலிக்கணும். எங்க பார்த்தாலும் மெட்டல் டிடெக்டர் வைக்கணும், எங்க பார்த்தாலும் ட்ரோனை ஓட விடணும், எங்க பார்த்தாலும் 10 அடிக்கு ஒரு போலீஸ்காரனை பாதுகாப்பு வீரனை நிப்பாட்டணும், எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய அத்தனை கேமராவையும் வேலை செய்ய வைக்கணும், எக்ஸ்ட்ரா கேமரா வைக்கணும் என்று செய்திருக்கணும் இல்லையா? ஆனா எதுவுமே செய்யல. ஏன் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும் என்பதற்காக
இராணுவத்தினுடைய அடிப்படை நடைமுறைகள். இப்ப நான் சொல்றது வந்து அரசியலுக்காக இட்டுக்கட்டக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய இராணுவத்திற்கு உண்டான அடிப்படை செயல்பாடுகள், ட்ரோனை விடணும், கண்காணிப்பினுடைய கோபுரங்களை மேம்படுத்தணும். ஒருத்தர் உட்கார்ந்துட்டு 4 திசையிலே பார்ப்பாரு, சுத்தி பார்ப்பாரு, அந்த லைட்டு ரேடார் லைட் அடிச்சுட்டே இருக்கும். ஆனா கூடுதலாக பாதுகாப்பு பண்ணின்னு சொன்னா 4 பேரும் 4 திசையில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேமராக்கள் இருக்கும், ரேடார் கேமராக்கள் இருக்கும், ட்ரோன் கேமராக்கள் சுத்தி வந்துகிட்டே இருக்கும், பெட்ரோல் எப்போதுமே போய்கிட்டே இருப்பாங்க. இது எதையுமே அவர்கள் செய்யவில்லை. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இது சீசனான நேரம் என்பது தெரிந்திருந்தும் சாதாரணமான நாட்களில், சீசன் இல்லாத நாட்களில் 20 அடிக்கு ஒரு போர் வீரர் துப்பாக்கியோடு இருந்துகிட்டு இருப்பார். அந்த கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு பாதுகாப்பு படை வீரர் கூட இல்லை, ஒரு ட்ரோன் இல்லை, துப்பாக்கி அந்த போலீஸ் இல்லை, கேமரா இல்லை. வரக்கூடிய அத்தனை வீடியோக்களும் எதுல வருது? எல்லாமே மொபைல்ல எடுத்த வீடியோக்கள் தான் வருது. எதுவுமே ராணுவம் வெளியிட்ட வீடியோக்கள் இல்லை. இவர்களுடைய நாடகம் எந்த அளவிற்கு அரங்கேற்றிருப்பார். இவர் ஒரு நாள் கழிச்சு சவுதி அரேபியாவிலிருந்து பயணத்தை முடித்து வர வேண்டியவர் ஒரு நாள் முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்கிறதுக்காக, இந்த சம்பவம் நடந்துச்சுங்கிறதுக்காக ஒரு நாள் முன்னதாக சவுதி அரேபியாவிலிருந்து புறப்பட்டு நேரடியாக வர்றார். இப்போ வர்றாருன்னா அவர் என்ன செய்வாரு? ஒரு பிரதமர் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு ஒரு பிரதமர் வந்து பார்க்கணும்னா அவர் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் வந்தால் உலகத்தினுடைய பார்வை அங்கே விழும். அவர் வந்தால் அங்கே பாதுகாப்புடைய அனைத்து விஷயங்களும் அங்கே கண்காணிக்கப்படும். இது எப்படி நடந்துச்சு? ஒரு பிரதமர் வந்து பார்வையிட வர்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா துறைகளும் வேலை செய்து இது இப்படித்தான் நடந்துச்சு, இது இன்னார் தான் செஞ்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை தயார் நிலையில வைத்திருப்பார்கள். ஆனா ஒரு பிரதமர் வந்து இந்தியாவில் இறங்குறாரு. இறங்கி அடுத்த நாள் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறார். ஒரு பிரதமர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் அந்த இடத்திற்கு சென்று இருக்க வேண்டும், படுகொலை நடந்த இடத்திற்கு சென்று இருக்க வேண்டும், அதை பார்வையிட்டு இருக்க வேண்டும், உடல்கள் வைத்திருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போய் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தார்கள் குழுமி இருக்கிறார்கள், உடல்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை பார்த்து அவர்கள் ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய நஷ்ட இடையை அறிவித்து இருக்க வேண்டும், அவர்கள் உடல்கள் அந்தந்த ஊர்களுக்கு செல்வதற்கு உரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு நேரடியாக உத்தரவிட்டு இருக்க வேண்டும். இதுல ஒன்ன கூட கொடுங்கல. இப்படி பக்கற்றவர்களுடைய கையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் நம்ம இது நாடகம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு விஷயத்திற்கு நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும். அதனால நம்ம விரைவாக சொல்லிக்கிறேன். நீதிமன்றங்கள் கையில சுத்தியலை வச்சுக்கிட்டு உச்சி தலையில நங்கு போட்டுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசமா பல விஷயங்களுக்காக நீதிபதிகளுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக மூட்டையாக பணம் பிடிப்பட்டது, ஆங்காங்கே ஆளுநர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம், இந்தி திணிப்புக்கு எதிராக போராடக்கூடிய மாநிலங்கள், இப்படியாக பல விஷயங்கள், வக்ஃபுக்காக இந்தியா முழுக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் தாக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஜெயினர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது என்பதற்காக ஜெயினர்கள் ஒன்று கூடி நடத்தப்படக்கூடிய பேரணிகளும் போராட்டங்களும், சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தக்கூடக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சீக்கியர்களுடைய போராட்டம், மணிப்பூர் கலவரம், மத கலவரம், குடியுரிமை பிரச்சனை, இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் பார்சிகளுடைய பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா உங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு அடி பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அப்படி வருஷ கட்டி கொண்டு அவர்களுக்கு எதிராக ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காக பெரிய நாடகம்தான் இந்த பகல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம்.